சேது தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ராஜாங்கம் சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலில் தீ மிதிச்சு கண்டிப்பாக அந்த தீர்ப்பு சேதுவுக்கு தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட இங்கே சாவித்திரியோ மகளிர் சங்கத்திலையும் எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். சேது என் பொண்ணு காலத்தில் ஒரே ஒரு தாலியை மட்டும் கட்டிட்டா போதும், அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் சங்கத்திலையும் சாவித்திரியும் தாமரையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எல்லாமே ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி சேது கருப்புன்னு ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், நீ கர்ப்பமா இருக்க நேரத்துல இந்த மாதிரி நீ தீக்குழிக்குள்ள இறங்க வேணாம். நான் கடைசியா சொல்லிக்கிறேன், என் மேல தப்பு இல்லைன்னா நான் தான் நிரூபிக்கணும். அதனால நான் மட்டும் இறங்குறேன், நீ பேசாம ஒரு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சேது சொல்ல, இல்லைங்க, கண்டிப்பா நானும் இறங்குவேன். என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நானும் நிரூபிப்பேங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த சாமி எனக்கு துணை இருக்கும். என்ன தங்கச்சி, நீ கர்ப்பமாக இருக்க நேரத்தில் சேது தான் தீக்குழியில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீ எதுக்காக இப்படி பிடிவாதமாக இருக்க? சேது மாப்பிள்ளை சொல்கிறது தான் சரி, நீ பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டுரு. அண்ணே, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் புருஷன் எனக்கு நல்லபடியாக கிடைக்கணும், அதனால தான் நான் தீக்குழிக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு இங்கே 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த வழியா லேப் ரிப்போர்ட்டர் போறதையும் பார்க்குறாரு கருப்பு. மாப்பிள்ள, அங்க பாரு. யார் மாமா அது? மாப்பிள்ள, உனக்கு அது யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அது யார் தெரியுமா? அன்னைக்கு கூட கேக்கு என்கிட்ட எடுத்துட்டு போய் லேப்ல கொடுன்னு சொல்லியிருந்தியே. ஆமா மாமா, இப்போ அது என்னாச்சு? மாப்பிள்ள, அந்த கேக்கை கூட டெஸ்ட் பண்ணதுல அந்த கேக்கில் எதுவும் கலக்கலன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டுக்காரன் சொன்னால, அவன் வேற யாரும் கிடையாது, அதோ வராம்பர், அவன்தான். சரி மாமா, அதான் கேட்கல ஒன்றும் கலக்கலன்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் அவனை எதுக்காக நீ கை காட்டுற? இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அன்னைக்கே அவன் பதட்டமா என்கிட்ட பதில் சொன்னான். அது மட்டும் இல்லை, கேக்கு இருந்தா கொஞ்சம் கொடுடா, நான் வேற இடத்துல டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அந்த கேக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. எதுக்கும் அவனை ஒரு தட்டு தட்டி பார்ப்போமா அப்படின்னு இங்க கருப்பு சொல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி, என்னென்ன சொல்றீங்க? கேக்கு கொடுத்தீங்களா? ஆமாம் தங்கச்சிம்மா, அதோ வராம்பர், அவன்கிட்ட தான் கேக்கு கொடுத்தோம். அவன் என்ன சொல்லிட்டான், அதில் எதுவும் கலக்கலன்னு சொல்லிட்டான். ஆனால் மீதி கேக்கும் கேட்டம்மா, ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான், இல்லவே இல்லை, நான் மொத்தத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இல்லைண்ணே, எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது. கேக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் இருந்தால் போதுமே, மொத்த கேக்கும் தேவைப்படாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் பொய் சொன்னாலும் சொல்லலாமே. மாமா, கருப்பு மாமா சொல்கிற மாதிரி அவனை 4 தட்டு தட்டி கேட்டா கண்டிப்பாக உண்மை வரும்னு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்ல, 2 பேரும் சொல்லிட்டீங்களே மாமா, சீக்கிரமாக போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க, இதோ வர மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே அந்த லேப் ரிப்போர்ட்டரை போய் தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க. மாமா, இங்கே வச்சு இவனை நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் கண்டிப்பாக 4 பேர் நம்மளை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க. அப்படிக்கா ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவனை இழுத்துக்கிட்டு போய் சேது தமிழ்ச்செல்வி கருப்புன்னு எல்லாருமே அங்கே அடித்து கேட்குறாங்க. சேதுவும் கருப்பும் லேப் ரிப்போர்ட்டரை அடி வெளுத்ததில் அங்கே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தபோது யாரோ சாவித்ரி அந்த அம்மா தான் வந்து, இந்த ரிப்போர்ட்டை உண்மையாக நீ வீட்டில் சொல்லிடாத, அதுக்கு பதிலாக இந்த வலையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 வலையில கட்டி கொடுத்தாங்க. நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு யார்கிட்டேயும் உண்மையை சொல்லாமல் கருப்புக்கிட்ட மாற்றி சொல்லிட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். டேய், நீ சொன்ன பொய்யினால என் மாப்பிள்ளையோட வாழ்க்கையை கெட்டு போக இருந்துச்சுடா. ஒழுங்கு மரியாதையா இப்பவே வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லு அப்படின்னு கருப்பு ரொம்ப ஆவேசமா கத்த. வேண்டாம் மாமா, இப்போதைக்கு இவன் நமக்கு தேவைப்படாது. அதனால இவனை ஒரு இடத்துல வச்சு கட்டி போடணும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அவனை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வைப்போம். முதல்ல அந்த தாமரையும் சாவித்திரியோட முகத்திலேயே நம்ம கிழிக்கணும் அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவுமே 2 பேருமே ஒன்னா சொல்றாங்க. சரி மாப்பிள்ள, என்ன நடக்குதோ நடக்கட்டும். டேய் மாவனை, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டியும் போடுறாங்க. இன்னொரு பக்கம் கோவிலுக்கு வந்த தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு இந்த நெருப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித பயமாக இருக்குமா. நீ வேற இதில் இறங்கி அப்படி ஓடி போய்டுன்னு சொல்கிற, ஆனால் பார்க்கும்போதே
எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. நான் கண்டிப்பாக இதில் இறங்கவே மாட்டேன்டா சாமி அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட பேச, இங்கே பாரு, உனக்கு சேது வேணுமா வேணாவா? சேது உன் கழுத்தில் தாலியை கட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் நாய்ப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ மட்டும் இந்த தீக்குழியில் இறங்கி அதில் சத்திய வாக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சேது மேலே போட்ட பழி தீரவே தீராது. சேது உன்னை கெடுத்துட்டான்னு எல்லாரும் நம்புவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்புவாங்க, இந்த ஊர் மக்களை நம்புவாங்க. எல்லார் முன்னாடியும் சேது உன் கழுத்தில் தாலியை கட்டுவான். அப்படி எதுவும் நடக்கலைன்னா நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம்ல, மகளிர் சங்கத்திலேருந்து போலீஸோடு வருவாங்க. அப்படியாவது உன்னோட கல்யாணம் நடக்கும். எவ்வளோ நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா நெருப்புக்குள்ளே இறங்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ என்ன, நீ இறங்கினா உயிரா போயிட போகுது. காலு தானே, பேசாம போய் இறங்கி தொலை. ஆமா, என்னம்மா இப்படி நான் இறங்கி போய் மாமாவை கல்யாணம் பண்ணி தான் தீரணுமா? ஆமாம் தாமரை, எல்லா சொத்துக்கும் நீ முதலாளி ஆகணும். அதுதான் என்னோட கனவு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சேது கையால் தாலியை வாங்கிப்ப அப்படின்னு இங்கே சாவித்ரி ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க தாமரைய. இன்னொரு பக்கம் ராஜாங்கம், சன்னாசி, அப்பத்தா, தமிழ்ச்செல்வி, சேதுன்னு எல்லாருமே வந்து கூட அந்த இடத்துல கருப்புக்குமே சாமியும் வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே இருந்த கருப்பு சாமியோ, இங்கே பாருங்க, இந்த குழிக்குள்ளே இறங்கி வந்து என் கையில் சத்திய வாக்கு கொடுக்கணும் இந்த ஊர் மக்கள் முன்னாடி அப்படின்னு இங்கே கருப்பு சொல்ல ஆரம்பிக்க, அந்த நேரம் தமிழ்ச்செல்வியும் சேதுவுமே குழிக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பித்து வெளியவும் வந்து சத்திய வாக்கும் கொடுக்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் தாமரையே கெடுக்கலை. எனக்கு நம்பிக்கை இருக்குது. மனப்பூர்வமாக நான் இந்த சத்திய வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சேதுவும் சொல்ல, என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சத்திய வாக்கு கொடுத்துட்டு ரெண்டு பேருமே இங்க தாமரையும் சாவித்திரியும் முறைச்சிக்கிட்டே ஒரு ஓரமா நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க சாவித்திரி, அடியே தாமரை, அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா இறங்கி போய் சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க. அம்மாவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா இறங்கு அப்படின்னு சொல்ல, இங்க தாமரையோ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இறங்கவும் ஆரம்பிச்சு வெளியவும் வந்து சாமி கையால சத்திய வாக்கும் பண்றாங்க. சேது மாமா என்னை அன்னைக்கு ரூம் உள்ள வச்சு கெடுத்துட்டாரு. நான் கேக்கு தான் வெட்ட போனேன், ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு இங்கே எல்லார் முன்னாடியும் தாமரையுமே எல்லார்கிட்டேயும் சொல்ல, இதை கேட்டதும் சாமிக்கோ ரொம்ப கோவம் வந்து, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேண்டுதலை வச்சேன். சேது எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நீ எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிற? சேது தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே நீ சேது மேலே பழிய போடுற, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட்டியை எடுத்து இங்கே தாமரையை அடிக்க போக, அந்த நேரம் சாவித்திரி சொல்லிட்டு வந்த மகளிர் சங்கத்தில் இருந்து வரவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வந்த மகளிர் சங்க தலைவர், நிறுத்துங்க, இது என்ன, இங்கே என்ன நடக்குது? சேது தாமரையை கெடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தாமரையே கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு ஏதோ மூட நம்பிக்கை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க அமைச்சர் ராஜாங்கம், ஒரு அமைச்சரா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணலாமா? என்னதான் உங்க பையனா இருந்தாலும் தப்பு பண்ணவனுக்கு ஆதரவா போலாமா? நீங்க பண்றது சரியே கிடையாது அப்படின்னு இங்க மகளிர் சங்க தலைவரும் சொல்ல, உடனே அங்க இருந்த சன்னாசியோ, இல்லம்மா, இது எங்க வழக்கப்படி நாங்க முடிவெடுக்கிற விஷயம், நீங்க இதுல தலையிடாதீங்க. எப்படிங்க நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லலாம்? நாங்கள் மகளிர் சங்கத்திலேருந்து வரோம். உரிமை குரல் கொடுக்கறது எங்களோட உரிமை. அதனால தான் வந்திருக்கோம். சட்டப்படி சேது தாமரை கழுத்தில் தாலியை கட்டலைன்னா நாங்கள் கைது செய்ய வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இங்கே தமிழ்ச்செல்விக்கு, அப்போது நீங்கள் கைது செய்ய வேண்டியது என் மாமாவை கிடையாது, இதோ நிற்குதே இந்த தாமரையை. என்னம்மா சொல்கிற? சேது தானே தாமரையை கெடுத்தான். அப்படி இருக்கும்போது சேதுவை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படி நான் தாமரையை அரெஸ்ட் பண்ண முடியும்? அப்படி கேளுங்க மேடம், இந்த தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சு. தான் புருஷன் தப்பு பண்ணவே இல்லைன்னு இவ நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் சேதுவும் தாமரையும் ஒரே ரூமில் இருக்கிறத இதோ நிற்கிறாரு என் அண்ணன் அமைச்சர் ராஜாங்கம், அவரு எல்லாருமே கண்ணால் பார்த்தோம். ஆனாலும் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணுன்னே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே தீக்குழியில் இறங்கியும் என் பொண்ணு வந்து சத்தியவாக்கு கொடுக்குறா. அப்பையும் நம்பாமல் என் பொண்ணு மேலே தான் சந்தேகப்படுறாங்க. இவங்க என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்ட மாட்டாங்க போல மேடம். நீங்கள் என்ன பண்ணுங்க, சேதுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இங்கே மனசாட்சியே இல்லாமல் சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. போதும் நிறுத்துங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது
எனக்கு பயங்கர கோபம் வருது. இந்த தாமரை என் மேல பழிய போடுறா. நான் அதை இப்போ நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சேது சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா சன்னாசி ராஜாங்கன்னு சொல்லிட்டு, எப்படிப்பா நிரூபிப்ப? பாரு, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னது தான் மிச்சம். பார்த்ததுக்கு இந்த சாவித்திரி மகளிர் சங்கத்துல இருந்து எல்லாரையும் வர வச்சு போலீஸையும் வர வச்சிருக்கா. இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் தீக்குழியில இறங்கி சத்திய வாக்கம் கொடுத்துட்டேன். அதனால தானோ என்னவோ அந்த கருப்பன் சாமியே எனக்கு ஒரு ஆதாரத்தை அவரோட இல்லத்திலேயே காட்டி கொடுத்துருக்காரு. என்னப்பா சொல்ற? இருங்கப்பா, ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வேக வேகமா போய் அங்க லேப் ரிப்போர்ட்டரை கட்டி போட்டு இருந்த இடத்துல அவிழ்த்து விட்டுட்டு அங்க இருந்த லேப் ரிப்போர்ட்டரை தர தரன்னு இழுத்துக்கிட்டு வராரு சேது. லேப் ரிப்போர்ட்டரை பார்த்ததும் அங்க இருந்த சாவித்திரி தாமரைக்கும் முகமே ரொம்ப பயத்தோட இருக்க, அங்க இருந்த ராஜாங்கம், யாருப்பா இது, எங்கிருந்து அழைச்சிக்கிட்டு வர? அப்பா, இவர் வேற யாரும் கிடையாது, கருப்பு மாமாவும் நானும் ஒரு நாள் ரூம்ல கேக் இருந்துச்சு. இந்த தாமரை வெட்டிச்சே அந்த கேக்கு தான்ப்பா. அந்த கேக்கை இவன் கையில தான் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து, இதுல ஏதாவது மருந்து கலந்துருக்கான்னு நாங்க கேட்டோம். ஆனா இவன் என்ன சொல்லிட்டான், அதுல எதுவுமே கலக்கலன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொன்னது எல்லாமே பொய்யுப்பா. இதோ நிக்கிறாங்களே சாவித்திரி அத்தை, இவங்க கிட்ட இருந்து வளையல வாங்கிக்கிட்டு இவன் பொய் சொல்லியிருக்கான். அந்த கேக்குல மயக்க மருந்து கலந்துருக்குப்பா. டேய், நீயே எல்லா உண்மையும் சொல்லுடா அப்படின்னு சேது சொல்ல அங்க இருந்த லேப் ரிப்போர்ட்டருமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதும் அங்க இருந்த ராஜாங்கத்துல இருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வி இங்க மகளிர் சங்க தலைவர்கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா மேடம், யார் மேல தப்பு இருக்கு? இந்த தாமரை என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக கேக்குல மயக்க மருந்து கலந்துதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கு. ஏ தாமரை, நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கு மரியாதையா உன் வாயாலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன சொல்ல மாட்டியா அப்படின்னு ஓங்கி பலார்னு தாமரையோட கன்னத்துல வைக்க, தாமரையோ பயத்துல எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடிக்காதீங்க மாமா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா, மாமா என்ன கெடுக்கவே இல்லை. கேக்கில் மயக்க மருந்து கலந்தது வேற யாரும் கிடையாது, என்னோட அம்மா தான். அவங்க தான் கேக்கில் மயக்க மருந்து கலந்து அந்த கேக்கை மாமா கிட்ட கொடுத்தா அவர் அதை சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் காலையில் அவர் உனக்கு எடுத்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி சேதுவை உன் கழுத்தில் தாலியை கட்ட சொல்கிறேன்ட்டு இப்போ வரைக்கும் அந்த பொய்யை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு என்னையும் எங்கள் அம்மாவையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு தாமரை சொன்னது கேட்டதும் இங்கே ராஜாங்கத்துக்கோ கோபம் வந்து தாமரையையும் சாவித்திரியையும் ஓங்கி பலார் பலார்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருந்த மகளிர் சங்க தலைவரோ, ஏமா, காலையில் அப்படியே உண்மையாவே உன் பொண்ணை கெடுத்துட்டான் சேதுன்ற மாதிரியில வந்து பேசின, என்ன உன் பொண்ணையும் உன்னையும் இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணட்டுமா? தம்பி, காலையில் வந்து என்னம்மா நடிப்பு நடிச்சாங்கப்பா. நாங்களும் அதை நம்பி ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா, இது உங்கள் குடும்ப விஷயம், நீங்களே நல்லபடியா இதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மகளிர் சங்க தலைவருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜாங்கம் முறைச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த சாவித்திரியோ என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம ஓடி போய் ராஜாங்கத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, இங்க ராஜாங்கமோ, சி போ, என் காலத்தோட கூட உனக்கு அருகதை கிடையாது. இப்படி ஊரை கூட்டி என் மானத்தையும் வாங்குறதும் இல்லாம என் புள்ள மேலேயே நீ பழிய போட்டிருக்க. இனி நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, உனக்கு நான் அண்ணனும் கிடையாது. நம்ம 2 பேரோட உறவும் முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவத்தோட அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க அப்பத்தா, மோகனா, சன்னாசின்னு எல்லாருமே சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க.